சென்னையோட மேயர் பிரியா மேம்க்கும் டிவிகேயோட எம்எல்ஏ பல்லவி மேம்க்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்துருச்சுங்க. அது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கு ஏத்துறதுலயும் ரிப்பன் கட் பண்றதுலயும். இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புரோட்டோகால்ஸ், அதாவது மிகப்பெரிய ஒரு 2 கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மறந்துருக்கு. அதாவது லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் கன்வென்ஷன் ஒன்று, இன்னொன்று ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். யார் யார் எங்கெங்கெல்லாம் உட்காருது, யார் எங்க நிற்கிறது, யார் எந்த கன்னை ஹோல்ட் பண்றது, யார் எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை தரணும், யார் முன்னாடி உட்காரணும், யார் 2வது ரோல உட்காரணும், யார் 3வது ரோல உட்காரணும் அப்படின்னு எல்லாவோட அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலும் இந்த ஒரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இருக்கும். இது ஒரு புரோட்டோகால், இது ஒரு கன்வென்ஷன், அது ஒரு அது ரூல்ஸ், அதாவது ஃபிக்ஸடா இருக்கிற ஒரு. ஸோ இதுக்கும் அந்த 2வது ஒன்றுக்கும் சண்டை வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எம்எல்ஏஸ்க்கும் அதே மாதிரி மேயருக்கும் சண்டை வந்துருச்சு இந்த 2 ரூல்ஸ்னால. இதுல என்னப்பா இருக்கு, அதாவது இன்னைக்கு சோஷியல் மீடியா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு பூகம் மாதிரி வெடிச்சிட்டு இருக்கு. இது அப்புறம் இன்னொரு, அதாவது எலக்ட்ரிசிட்டியில இருக்கு அந்த ஒரு தெஃப்ட் பத்தி. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த ஒரு 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம டீம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு எஃபர்ட் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்க, அதாவது சென்னையில புளியந்தோப்புல ஒரு எலிமெண்டரி ஸ்கூலோட பில்டிங் ஓபன் பண்றாங்க. 2.2 crore, 2.5 கோடிக்கு ஒரு பில்டிங் ஓபன் பண்றாங்க. எந்த ஒரு பால் காஜா இருக்கட்டும், ஒரு அபிஷியல் பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு கடையா இருக்கட்டும், எது ஓபன் பண்ணாலும் அதுல விளக்கு ஏத்துவோம் இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு குத்து விளக்கு ஏத்தணும். இதை யார் ஏத்தணும், யார் முன்னாடி ஏத்தணும், யார் 2வது ஏத்தணும், யார் 3வது ஏத்தணும்ன்றதுலாம் இதுல ஒரு சண்டை. இதுக்கு பின்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புரோட்டோகால், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அத இந்த 2 பேரு யார் உண்மையிலே தப்பு பண்ணி வயலேட் பண்ணிருக்காங்கன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது புளியந்தோப்புல என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூல் இனாகிரேட் பண்ணும்போது ரிப்பனை கட் பண்ணோம். அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் நிலக்கதவுல பாத்தீங்கன்னா அந்த ரிப்பன் இருக்கு. அந்த ரிப்பனை ஃபர்ஸ்ட் மேயர் மேம் கத்திரிக்கோலை வச்சு ரெடியா இருக்காங்க கட் பண்ண. 2வது பாத்தீங்கன்னா, அதாவது முதுகுக்கு பின்னாடி கையை இப்படி உள்ள விட்டு டிவிகேயோட எம்எல்ஏ அவங்க கட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா மேயரை டபக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி 2-3 பில்டிங், 2-3 பக்கத்துல இருக்க பில்டிங் கட் பண்ணணும். சோ அதாவது மேயர் மேம் என்ன பண்றாங்க, அதாவது பிரியா மேம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே கை உள்ள வரும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம். அடுத்து என்ன நடந்துச்சு, அதாவது குத்து விளக்கு ஏத்துறாங்க. குத்து விளக்கு ஏத்தும் போது ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு விஷயம், ஏன்னா நிறைய அந்த பொலிட்டிக்கல் சேனல்லாம் இது 2வது நடந்துச்சு, இதை முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு மாத்தி குழப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேயர் மேம் ரிப்பனை முன்னாடியே கட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போறோம். உள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு குத்து விளக்கு ஒண்ணு இருக்கு. அந்த குத்து விளக்குல பாத்தீங்கன்னா மேயர் மேம் ஃபர்ஸ்ட் அதை லைட்னிங் பண்றாங்க, பத்த வைக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா, அதாவது பக்கத்துல இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மேயர் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து எம்எல்ஏ கொடுக்கல. எம்எல்ஏ கையை கொடுங்க மேம் அப்படின்னு கேக்குறாங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த மெழுகுவத்தியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பொருத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க பொருத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிரியா மேம் நினைச்சாங்க. வெளியே வந்தோடனே, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த பல்லவி மேம்கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் கேட்கணும். எப்படி நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க, எங்க தலைவர் மாதிரி நாங்களும் அதே மாதிரிதான் பின்பற்றோம், எங்க தலைவரோட கொள்கையை நாங்க பின்பற்றோம், நான் உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே மேயர் தான் பவர்ஃபுல்லான பொசிஷன், இவங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. மேபி கட்சி சார்ந்து ஏதாவது ஒரு கண்டனம் வேணா தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி அதாவது பிரியா மேம் வரும்போது இதே ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது, இதுதான்ப்பா புரோட்டோகால்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்ல ஏறி போயிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இதை அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அணுகுமுறையில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதாவது 2 கைட்லைன்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த 2 கான்செப்ட்னு வச்சுக்கலாம். இந்த 2 கான்செப்ட் தான் இந்த 2 ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். இது ஒரு புரோட்டோகாலை ரேங்க் பண்ற ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள், உங்க ஏரியால ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனு, குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கடைநிலை ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த மாதிரி புரோட்டோகாலை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். இப்ப நாளைக்கு உங்க ஊர்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வராரு, நாளைக்கு உங்க ஊர்ல சிஎம் வராரு, அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இனாகிரேட் பண்ணி வைக்கிறீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்துறது, யார் ஃபர்ஸ்ட் எதை பண்றதுன்றத ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிருவாங்க. இது கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுல பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா யாரு பேசுறதுன்னு இருக்கும், யாரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுன்னு இருக்கும், யார் யார் என்னென்ன விஷயங்கள்லாம் வியர் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்பப்பெல்லாம் பேசலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இருக்கும். இது ஒரு பிக்சடான ஒண்ணு. இது ஒரு புரோட்டோகால். அதாவது அந்த ஒரு புளியந்தோப்புல இருந்த அந்த ஸ்கூல் இனாகிரேஷன்ல, அந்த பில்டிங் இனாகிரேஷன்ல ஃபாலோ பண்ணாங்க இல்லையான்றதான் இங்க கேள்வியே.
உண்மையாலுமே அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்கன்னா புரோட்டோகாலை அந்த இடத்துல ஃபாலோ பண்ணல. புரோட்டோகால் வந்து எப்படி இருக்கணும், சும்மா வாய் வழியா நீ முன்னாடி, நான் ரெண்டாவது, நான் மூணாவது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து பிக்சடா டைப்ல கவர்மெண்ட்டே அதை அனௌன்ஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டே அவங்க அந்த டீமுக்குள்ள, கண்டக்டிங் டீமுக்குள்ள பிக்சடா, அதாவது இதை ஃப்ரேம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவீங்க, இங்கே தான் உட்காரணும் அப்படின்ற ஒன்று. இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ ரெண்டாவது ஒன்று, லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் கன்வென்ஷன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது என்னப்பா லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு கடைநிலை இடத்துல வந்து இந்தியாவில் இருந்தாலும் அந்த இடத்துல யாரு, எந்த ஒரு அபிஷியல் இருக்கட்டும், அந்த அதாவது நீங்க வந்து ஒரு புளியம்பட்டியிலயோ இல்ல வாடிப்பட்டியிலயோ ஏதாவது ஒரு இதுல ஊர்ல வில்லேஜ்லயே நீங்க போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சா, அந்த ஊர்ல இருக்க லோக்கல்ஸ், கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கட்டும், அந்த இடத்துல ஈவன் அந்த இடத்துல இருக்க, அதாவது சின்ன ஒரு பஞ்சாயத்து சமிதி, அதாவது சர்பஞ்ச், பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஈவன் ஒருவேளை அந்த ஏரியால பண்ற மாதிரி அந்த வார்டு கவுன்சிலர், இவங்க எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றது இது வந்து ஒரு மரபுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவதா இருக்க ஒரு மீடியம்ல தான் நடக்குது. அதாவது புளியந்தோப்பு அந்த அம்மாவோட கான்ஸ்டிடென்சி, அதாவது அந்த எம்எல்ஏவோட கான்ஸ்டிடென்சி, பல்லவி மேமோட கான்ஸ்டிடென்சி. ஸோ அந்த எம்எல்ஏல வந்து லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் மூலியமா தான் அவங்களையும் கூப்பிடுறாங்க. அந்த கன்வென்ஷன் மரபு மூலியமா தான் அவங்களை கூப்பிடுறாங்க. இந்த மரபு மூலியமா கூப்பிடும் போது ஏதாவது ஒரு புரோட்டோகால் ரேங்க் இருக்காப்பா, நீங்க ஏதாவது உட்காரணும் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ் மேனர்லாம் எதுவும் கிடையாது. அதாவது ஓபன் பண்றோம், ஓபன் பண்ணும்போது அவங்களும் வராங்க, வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது தான். சரிப்பா, உண்மையாலுமே வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் என்னதான் சொல்லுது? யார் ஃபர்ஸ்ட் வரணும், யார் செகண்ட் வரணும், எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலும் கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ராஜ்யசபா, லோக்சபா, அதே மாதிரி எம்எல்ஏ, வார்டு கவுன்சிலர் எல்லாமே வந்து நின்ட்டாங்க. இப்ப யாரை வந்து அந்த இலக்கை ஏத்த வைக்கிறது, யார் வந்து இப்ப ரிப்பனை கட் பண்ண வைக்கிறது? உங்க வீட்லயே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு மாநிலத்துல வந்து ஒரு வந்து குடியரசு தின விழா கொண்டாடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாநிலத்தோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர். ஸோ கவர்னர் தான் பிரசிடென்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் தமிழ்நாட்டில், அதாவது எல்லா மாநிலத்திலையும். ஸோ கவர்னர், இப்போ ராஜேந்திர அர்லேக்கர் இருக்காரு, அவரு வந்து ஃபர்ஸ்ட் அதை தொடங்கி வைப்பாரு. அதே மாதிரி கவர்னர் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. சீஃப் மினிஸ்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்ற மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான அந்த மாநிலத்தோட கேபினெட் மினிஸ்டர், அதாவது முக்கிய துறை அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ கூட விஜய் சார் ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணார்ல, அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதாவது அந்த மாநிலத்தோட அதாவது நடுவர் இருக்காரு இல்லையா, அதாவது ஸ்பீக்கர் இருக்காரு இல்லையா, அவரு இருப்பாரு. அதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் யாராவது இருந்தா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்பிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேயருக்கு அப்புறம் தான் எம்எல்ஏ. அதாவது எம்எல்ஏவோட மேயர் பெரியவங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, எம்எல்ஏவோட மேயர் பெரியவங்க தான். எம்எல்ஏ இருப்பாங்க, அதாவது மேயர் கீழே எம்எல்ஏ கீழே அதர் கமிஷனர், முனிசிபல் கமிஷனரா இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அது கீழே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மீட்டிங் இருந்தா அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் படி நடக்கணும். இது எல்லாமே பிக்சடா இருக்கணும், டைப்டு ஃபார்மேட்ல இருக்கணும், எடுத்து பார்த்தா அதுல எல்லாமே இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஒரு புரோட்டோகால்ன்றது. ஸோ இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? முன்னாடி இது எல்லாமே நடந்து முடிச்சோன்னே, அது புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னீங்கடா, கேட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் மாதிரி இது முடிஞ்சோடனே இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் ஃபாலோ பண்ணல, புரோட்டோகால் இல்லை அப்படின்னா வந்து அந்த லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான். இது எப்படிப்பா லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பிரியா மேம் முன்னாடி நான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி முக்கியமா யூடியூப், கவர்மெண்டோட வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்குதான். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸாம்பிள் வந்து சேகர் பாபு சார், அறநிலைத்துறை ஒரு அமைச்சர். ஸோ அமைச்சர் கீழே மேயர் கீழே தான் எம்எல்ஏ. இந்த மாதிரி தான் ஒரு புரோட்டோகால் வரும். ஆனா மேயர் மேம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளா இருந்தா, அதாவது ஒரு இனோவா கார்ல அதாவது தொங்கிட்டே சில நேரம் போவாங்க. அதாவது ஒரு ஹேண்ட்ல வந்து இனோவா காரோட அந்த மேல கிரில்ல பிடிச்சிட்டு ஒத்த கையில வந்து லெஃப்ட்ல வந்து மொபைல் போன் வச்சுட்டு தொங்கிட்டே சில நேரம் போவாங்க இனோவா கார்ல. அதே மாதிரி தொங்கிட்டே போவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது பிரஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் போவாங்க. நார்மலாவே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வந்து ஏதாவது கரப்ஷன் போய் இன்ஃபார்ம் பண்ணா, இன்னும் நிறைய வீடியோ வந்து யூடியூப்லயே இருக்கும். அது எப்படின்னா, மேம் அதாவது வெள்ளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கலந்துட்டாங்க, அதுல பெயிண்ட்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கலந்துட்டாங்க, ஒயிட் சிமெண்ட் சொல்லி சுண்ணாம்பு கலந்துட்டாங்க, அதை வச்சுதான் போட்டிருக்காங்கன்னா சுண்ணாம்பு தானே கலந்தாங்க, அதுக்கு என்ன இப்ப அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. மேம் டெண்டர் 10 ரூபாய்க்கு விற்கிறத போய் 43 ரூபாய்க்கு ஒரே ஒரு பாக்கெட் வித்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க ப்ரூஃப் கொண்டு வாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போலாம் அவங்க புரோட்டோகால் உண்மையான அந்த ரூல்ஸ் மதிச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து அதுக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து, அதாவது
இது வந்து ஒரு புரோட்டோகால் வயலேஷன் அப்படின்னு பார்க்காம லோக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது வந்து கடைநிலையில ஏதாவது ஒரு ஆபீசர், ஏதாவது ஒரு அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாலும் அவங்கள மதிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விதத்துல தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இதுல புரோட்டோகால்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, எதுவும் டிஃபைன்டா அவங்க பண்ணவே இல்லை. மேபி இன்னுமே வேணா கிரியேட் பண்ணி அவங்களே வச்சிருந்துருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்துல எப்படி பண்ணவே இல்லை கரெக்டா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இல்லாதனாலதான். மேபி ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்க ஃபங்க்ஷன், அது ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இருந்திருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சார் ரீசெண்டா அதாவது ஒரு பொலேரோ கார்லாம் ஓட்டினார் இல்லையா, அதுல எல்லாம் புரோட்டோகால் இருந்திருக்கும், ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருந்திருக்கும். ஸ்டாலின் சார் வந்து பிங்க் பஸ் திறந்து வச்சார் இல்லையா, அதுல எல்லாம் புரோட்டோகால் இருந்திருக்கும். ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து புரோட்டோகால் வைக்க மாட்டாங்க, அதாவது லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஹைரார்கி மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே நீ பண்ணவே கூடாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு கட் பண்றது வந்து ஒரு நியாயமா இருக்காதுன்னு தோணுது. வேற என்னன்னா வந்து இந்த மேயர் பிரியா மேம் வந்து கடைசி வரையும் சிஎம் சாரை இன்ன வரையும் மீட் பண்ணவே இல்லை. ஒரு கோவத்தோடய இருக்க மாதிரி இருந்துச்சு. விஷும் பண்ணல, எதுவும் பண்ணல. கடைசியில வந்து நான் கூப்பிடவே இல்லை மேயர் சிஎம் சார் அப்படின்னு நினைச்சாங்க. சிஎம் சார் எப்படி வந்து ஒரு மேயரை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசுவாருன்னு தெரியல. ஸோ அதனால வந்து அதுவும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போல. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு மேயரா இருந்தாலும் அவங்களோட அந்த ஒரு லோக்கல்ஸ், அதாவது அவங்களோட அந்த ஒரு ரீஜனல் கீழ்நிலையில இருக்கவங்களையும் மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி எம்எல்ஏ ஒரு கீழ்நிலையில இருக்க பொசிஷன் கிடையாது தான், ஆனா இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்து தான் அந்த எம்எல்ஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏவை வந்து அந்த மேயர் கண்டிப்பா மதிச்சிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு, அதாவது நான் சொன்னது மேயர் மேம் வந்து உருன்னு மூஞ்சி வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோவங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா என்னதான் கோவங்களா இருந்தாலும் அது அடுத்த எலெக்ஷன்ல வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணி மேபி அவங்களுக்கு தைரியம் இருந்தா, அதாவது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கட்ஸ்ன்னு ஒன்று இருந்தா, விமன் கட்ஸ் இருந்தா வந்து டைரக்டா அவங்களும் இன்னும் நல்லது செஞ்சு பாலிடிக்ஸ்ல மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஆட்சியில் அவங்க வந்து உட்காரலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடா, அதாவது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இந்தியா, அதாவது வந்து மற்ற கண்ட்ரியில பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது சிவிக் சென்ஸ்ன்னு ஒன்று இல்லாத அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. பாலிடிக்ஸ்ல இந்த மரபை கொண்டு வரக்கூடாதுன்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். மிக்க நன்றி.